ஹலோ மேம். ஹலோ. ஒரு கொஸ்டின் இருக்கு. எஸ். இப்போ ஜோசியத்துல பரிகாரம்னு சொல்றாங்க இல்லையா? அது எல்லாருக்கும் பலிக்கிறது இல்ல. அது எதனால? ஜோசியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் பரிகாரம்னு சொல்லி ஒரு விஷயத்த சரி பண்றது அப்படிங்கிறதும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான். அதாவது ஜோதிட சாஸ்திரம் எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனையுமே நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில தான் நம்ம இந்த பிறவியில அனுபவிக்கிறோம். ஸோ இந்த கர்மான்னு வரும்போது இது 3 விதமா பிரிக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு சஞ்சித கர்மா, ஒண்ணு பிராரப்த கர்மா, ஒண்ணு ஆகமி கர்மா. சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய பல பிறவிகள்லேருந்து நம்ம சேர்த்து வச்ச பாவ புண்ணியங்கள். அதுதான் ஒரு பெரிய மூட்டைன்னு வச்சுக்கோங்க உங்களோட கற்பனைக்கு. அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன மூட்டையை கொண்டு வரோம் இந்த பிறவியில. அதுதான் பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே கர்மாங்கிறதுல எல்லாமே அடக்கம். சரியா? அப்போ நம்ம கெட்டது நடக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பயம் வருது. நம்ம ஜோசியம் பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஸோ ஜோசியர்கள் கிட்ட போகும்போது நமக்கு ஒரு பரிகாரம் சொல்றாங்க. பரிகாரம் சொல்லி இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படிலாம் வழி சொல்றாங்க. போறோம். கோவிலுக்கு போலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. கோவிலுக்கு போறது எதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் நமக்கு குடுக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இறைவனுக்கும், கர்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் எப்பவுமே கிடையாது. ஸோ இத நெறைய பேர் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல நான் எம்பசைஸ் பண்றேன். ஏன்னா, நெறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, "நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எதுக்காக எனக்கு இவ்வளோ கஷ்டம்?" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கோவிலுக்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ கர்மாங்கிறது நம்ம செய்த முன்வினை, கர்ம வினைய கொண்டு தான் இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ இத தீர்க்கணும் அப்படின்னா, நம்ப இந்த பிறவியில நல்ல காரியங்கள பண்ணணும். நல்ல ஒரு மனிதனா வாழணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாரி பண்ணாலே உங்களுடைய பிராரப்த கர்மாவுல ஒரு போர்ஷன் நீங்க டெஃபினட்டா அதுலேருந்து கழிக்க முடியும். ஸோ ஆகமி கர்மா இப்ப இந்த பிறவியில நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள ஆகமி கர்மா அப்படின்னு சொல்றோம். அதன் மூலமாக இந்த பிராரப்த கர்மாலேருந்து நீங்க கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணி அத நில் பேலன்ஸா கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இந்த மாரி இன்னும் நெறைய ஹானஸ்டான, கரெக்ட்டான ஜோசிய இன்ஃபர்மேஷனுக்கு என் சேனல ஃபாலோ பண்ணுங்க.